வணக்கம் and welcome to the show. This is Samuel.com. Samuel.comல ஹோட்டல் செக்மெண்ட். இந்த ஹோட்டல் செக்மெண்ட்ல இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ரெஸ்டாரண்ட்ல தான் நம்ம இருக்கோம். எஸ், சாப்பிடுவாங்க ரெஸ்டாரண்டோட ஸ்பெஷல் டிஷஸ் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை செஞ்சு காட்டுறதுக்காக செலிபிரிட்டி செஃப் அன்பு அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. என்ன டிஷ் பண்ண போறாங்க அப்படின்றத அவங்களே கேட்கலாம். ஹாய் சார். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ரொம்ப லாங் கேப்க்கு அப்புறம் உங்களை பார்க்குறேன் இல்லையா? சூப்பர். ஸோ இன்னைக்கு நம்மளோட வியூவர்ஸ்க்காக என்ன டிஷ் பண்ண போறீங்க? இன்னைக்கு குழந்தைகளுக்காக ஹிட் ஸ்பெஷல். வாவ். ஸோ இந்த சம்மர் ஸ்பெஷல், இந்த சம்மர் டைமிங்ல நீங்க கிட்ஸ்க்காக ஸ்வீட் செய்ய போறீங்க இல்லையா? என்ன டிஷ் நேம்? பாதாம் முந்திரி அல்வா. வாவ். பாதாம் அல்வா, முந்திரி அல்வா தனியா வரும். பட் பாதாம் முந்திரி அல்வா செம்ம ஏகபோகமா இருக்க போகுது. ஸோ பாதாம் முந்திரி அல்வா டிஷ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முந்திரி, பாதாம் பவுடர், ஏலக்காய், நெய், சுகர். ஓகே, ரொம்பவே சிம்பிளா அப்பதானே உடனே செய்வாங்க. இது நம்ம நிறைய சொன்னோம்னா சுத்திரும். அது செலிபிரிட்டி செஃப் அன்பு சார் கிட்ட எப்பவுமே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து, அது ஸ்வீட் நல்லா லிசன் பண்ணுங்க. ஸ்வீட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அந்த டியூரேஷன் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுக்கறது தான் வந்து ஸ்பெஷலான விஷயம். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பாதாம் முந்திரி அல்வா தான் இன்னைக்கு நம்ம பண்ணி காட்ட போறாங்க இல்லையா? ஸோ இன்கிரீடியன்ஸ் எல்லாம் தேவையான பொருட்கள் பார்த்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். கீ போட்டுக்கிறோம். ஓகே, கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் மட்டும் தான். ஸோ வழக்கம் போல் நம்ம ட்ரெடிஷ்னலாக தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண் சட்டி வச்சுட்டாங்க, அது நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏலக்காய். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீ நெய் ஊற்றுறாங்க. நெய் ஊற்றினோடனே ஸ்டக்குன்னு அப்படியே உருகிடுச்சு. அந்த நெய்யிலே வந்து ஏலக்காய் போடுறாங்க. ஏலக்காய் பார்த்தீங்க அப்படின்னா பொடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். சூப்பர் அன்பா சார். எதனால பொடி பண்ணி வைக்கிறோம்? அப்படியே போடக்கூடாதா? இது சுகர் போட்டு இந்த மாவை அடிக்கலாம். ஓகே. அந்த அழகாக அந்த கலர்ஸ் தெரியும், ஒரு பச்சை கலர் அந்த மாதிரி முந்திரி இதோட தெரியும். இப்போ வந்து அடுத்தது வந்து நம்ம பாதாம் பவுடர் ஆக்கி வச்சுருக்கோம். பாதாமா பவுடர் ஆக்கி வச்சிருக்கீங்க. பவுடர் ஆக்கி வச்சிருக்கோம். சூப்பர். ஸோ இது எல்லாமே வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம பண்ணணும் இல்லையா? ஆமாம். சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெய் ஊற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் ஆட் பண்ணாங்க. ஸோ ஏலக்காவை வந்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாதாமை வந்து பவுடர் ஆக்கி வச்சுருக்காங்க. செம்ம கலராக இருக்குது. ஸோ பாதாம் பவுடர் வந்து 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதில் லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கட்டித்தன்மை ஃபார்ம் ஆகும். ஸோ அதை வராமல் நம்ம வந்து இல்லை, இது ரொம்பவே ஆகாது. ரொம்ப ஆகாது இல்லையா? கார்ன்ஃப்ளவர் அதை மாதிரி உள்ளதான் டக்குன்னு ஆகும். ஓகே. என்ன கொஞ்சம் போட்டுக்கோ. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெல்ட் ஆகிட்டே தான் இருக்கும். கண்டிப்பாக. அந்த வாசனை பார்த்தீங்கன்னா செம்ம அட்டகாசமாக வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த பவுடர் போட்டோடனே நல்லா வந்து திக்காக வந்து மெல்ட் ஆகி சூப்பராக நிற்குது. ஸோ இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணணுமா இல்லை எப்படி சார்? இதே அதிகம். ஓகே. இன்னைக்கு நம்ம எவ்வளோ பேருக்கு எவ்வளோ கிராம்? இப்போ ஒரு 4-5 பேருக்கு வேணும். ஓகே. அந்த அளவுக்கு தான் கம்மியாக தான் போட்டிருக்கேன். ஓகே. கொஞ்சம் 4 பேருக்கு நீங்கள் எவ்வளோ கிராம் வந்து பாதாம் எடுத்திருக்கீங்க? பாதாம் வந்து ஒரு 80 கிராம்லேருந்து 80 கிராம்க்குள்ள. 80 கிராம் பாதாம் பவுடர் இல்லையா? ஆமாம். வாவ். மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பவுடர் வந்து கடையில் ரெடிமேட்ல விற்கும் இல்லையா? ஸோ அது அந்த மாதிரி இல்லை, இவங்கெல்லாம் பாதாம் வாங்கி இதெல்லாம் பண்ணால் இவங்களால முடியாது. ஓகே. பாதாம் பவுடர் நம்ம அந்த மில்க்குக்கெல்லாம் போடுறோம்ல, கரெக்ட், அந்த பவுடர் கூட இவங்க வாங்கி வச்சுக்கலாம். நான் இது வந்து ஒரிஜினல் பாதாம் வந்து அரைச்சி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாருமே அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க, ஏன்னா டைம் இருக்காது. பட் இதோட ப்ராசஸ் என்ன சார்? இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பாதாம் வாங்கி நம்ம அதை பாதாம் வாங்கி அரைச்சு அது ஏதாவது நமக்கு ப்ரீவியஸா வந்து நம்ம தான் வறுக்கணுமா? ட்ரை பண்ணி அதை வந்து கொஞ்சோண்டு நம்ம வறுத்துட்டு அரைச்சோம்னா நல்ல அந்த ஃப்ளேவர் இருக்கும். அதில் வந்து இந்த சம்திங் அந்த மாதிரி எதுவும் அந்த இதுவாக இல்லாமல் இருக்கும், கிரிப்ஸியாகவும் இருக்கும் நமக்கு. சூப்பர். இப்போ வந்து நம்ம சுகர் போட்டுக்கிறோம். ஓகே. தேவையான அளவு வந்து பாதாம் பவுடர் எடுத்திருக்காங்க. அதோட வந்து இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறோம்.
ஸோ சுகர் எவ்வளோ ஆட் பண்ணணும் அதுக்கு தேவையான சுகர் நான் வந்து ஒரே ஒரு கரண்டி மட்டும் தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவு தேவையான நிறைய அளவு. சாப்பிடுவாங்க சில பேர் கம்மியா சாப்பிடுவாங்க. நான் கம்மியாக தான் போடுறேன். ஓகே. அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் கொஞ்சம் கூட போடலாம். வா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணாங்க லைட்டாக அந்த மாவை. பட் அதுக்கு மேலே தண்ணி ஊற்றலை. எவ்வளோ ஊற்றிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. சுகர் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகி இன்னும் கொஞ்சம் வந்து அதில் தண்ணி ஆட் பண்ண மாதிரி ஒரு இது. இது பார்த்தீங்கன்னா அந்த பாதாம்லாம் அதை தெரியுது பாருங்க. எஸ். அவங்களுக்கு வந்து அந்த பாதாம் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இதுவாகவும் இருக்கும். இதை அரைச்சி பண்ணுறதுனால அது அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியுது. ஓகே. அது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகே. அதுக்குள்ளே உங்களுக்கு எப்போதுமே நம்ம டிப்ஸு சொல்லுவோம்ல, எஸ், அதை வந்து நம்ம இப்போ சொல்லிடுவோம். சூப்பர். இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு டிப்ஸ் அந்த சொல்லிடுவோம். பாதாம் பவுடர் மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நெய் ஆட் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து அந்த நெய் அந்த அல்வாக்கான ஒரு பதம் சூப்பராக வரும். ஸோ அதை நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு சுகர் ஆட் பண்ணார். சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அது மெல்ட் ஆகிருக்கு. அதோட பார்த்தீங்க அப்படின்னா அந்த கீ ஊற்றின உடனே அப்படியே மேலே மிதக்குது பாருங்கள். நான் அதான் எப்போதுமே ஒரு டிப்ஸு சொல்லிட்டு இருப்பேன். ஓகே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 யானை பலம் ஒரு மனுஷனுக்கு வரணும்னு சொன்னால் சும்மா இருப்பானா? சும்மாவே இருக்க மாட்டான். எப்படி சார் அதுதான் அது வந்து நம்ம நாட்டுப்புறத்திலேயே கிடைக்கக்கூடிய விஷயங்கள். அந்த காலத்துலலாம் வந்து நாட்டுப்புறத்திலே எல்லாமே கிடைச்சிது. ஓகே. 6 பேக் எல்லாம் இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஓகே. அங்கே ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 பேக்காக தான் இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை எடுத்துங்க, சின்ன வெங்காயம் கரெக்டாக 10, நல்லா புரிஞ்சுங்க, சின்ன வெங்காயம் 10, முருங்கைக்கீரை ஒரு புடி அளவுக்கு எடுத்துங்க, முட்டை நாட்டுக்கோழி முட்டை 2, கொஞ்சம் சால்ட்டு, அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். பெப்பர் மேலே போடுறதுக்கு பெப்பர், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள். இதை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ நீங்களாம் என்ன பண்ணுவீங்க, இட்லி ஸ்வீட்டு அதை மாதிரி தான் சிட்டியில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க. கிராமப்புறத்தில் உள்ளவங்க கூழ், அப்புறம் பழையது கேழ்வரகு கஞ்சி, பழைய சாதம் அதை மாதிரி செய்வாங்க, சாப்பாடு சாப்பிடுவாங்க. அதை மாதிரி உள்ளத்துக்கு இதை ஒரு ஆம்லேட்டாக தயார் பண்ணுங்க. நம்ம இப்போ ஆம்லேட் எப்படி தயார் பண்ணுறோம் அதே மாதிரியே இதை தயார் பண்ணி அந்த ஆம்லேட்டை அந்த ஃபுட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 48 நாள் ஒரு மண்டலம் அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த சம்மரில் எடுக்கணும். சம்மரில் தான் எடுக்கணும். நான் எதுக்கு இப்போ வந்து இந்த சம்மர் டயத்தில் இன்றைக்கி நான் சொல்கிறேன்னா டைஜஷன் நல்லா ஆகும். பனிக்காலத்தில் அது டைஜஷனே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். இது யூஸ்வலாகவே குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாருக்கும் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து நல்லா டைஜஷன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 100 யானை பலம் வரும். அந்த அளவுக்கு ஹெல்த்தியான. அது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கீரை எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்ததா கீரை, முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி, ஒரு முட்டையை 2 உடச்சி ஊற்றிடணும், கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் நல்லா டிப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரையை போட்டு அதை நல்லா டிப் பண்ணிடணும். கொஞ்சம் ஆனியன் வேணும்னா அதாவது சின்ன வெங்காயம் தான், பெரிய வெங்காயமே தொடக்கூடாது. சின்ன வெங்காயம் 10 அழகாக சின்னதாக ஃபைன் சாப் பண்ணி அதில் நல்லா போட்டு நல்லா டிப் பண்ணிட்டு ஆம்லேட் மாதிரி நல்லா ஆம்லேட் தான். அதில் வந்து என்னன்னா நம்ம அடிஷ்னலாக சேர்க்க வேண்டியது என்ன சேர்க்கணும்னா கீரை. ஸோ அப்போ முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் அண்ட் சால்ட், மஞ்சள் தூள், 2 எக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆம்லேட், நம்ம யூஸ்வலாக ஆம்லேட் சாப்பிடுவோம் இல்லையாங்க, அதில் பச்சை மிளகாலாம் நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா சூப்பராக சார் சொன்ன மாதிரி 100 யானையோட பலம் வரும் அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து 48 days நம்ம வந்து இதை எடுத்துக்கணும். எம்டி மார்னிங் நம்ம மார்னிங் வந்து சாப்பாடு சாப்பிடும் போதே இதை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அந்த அளவுக்கு எடுத்துங்க. இங்கே பாருங்க, சும்மா அழகாக வந்துருச்சு பாருங்க. வாவ், சோ சூப்பரான டிப்ஸ் சொல்லிருக்காங்க. இதுல சைடு பை சைடு பாத்தீங்கன்னா அந்த அல்வா சூப்பரா வந்து ரெடி ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அக்ரிகல்ச்சர்ல எப்போதுமே ஒரு டிப்ஸ் சொல்லிக்கிட்டே இருப்பேன். இனி எப்போதுமே அக்ரிகல்ச்சர்லயும் ஒரு டிப்ஸ். வீட்டில் செல்வம் எல்லாருக்குமே வேணுங்கிறது என்ன? செல்வம். செல்வம் வந்தா எல்லாருமே ஹாப்பி தானே? 99% முந்திரி வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். வேணுங்கிற அளவுக்கு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். நான் நிறையாவே போடுறேன். வாவ், ஸோ பாதாம் முந்திரி அப்படிங்கிறத பாதாமை வந்து அப்படியே மாவு மாதிரி அரைச்சி ரெடி பண்ணியிருந்தாரு. முந்திரி பார்த்தீங்கன்னா அது ஒரு கைப்பிடி அளவு நிறையாவே போட்டிருக்காங்கங்க. ஸோ இன்னைக்கு நான் யம்மி ஒரு டெலிஷியஸ் டிஷ் தான் நான் சாப்பிட போகிறேன்னு நினைக்கிறேன். என்ன சார் பாருங்க, நல்லா எப்பவுமே ஸ்வீட்ஸ்ல முந்திரியை நம்ம தேடுவோம், பட் இங்க வந்து ஸ்வீட்டை தேட வேண்டியதா இருக்கு. முந்திரியில அந்த அளவுக்கு ஸ்வீட் முந்திரி நிறைய போட்டிருக்கீங்க. வாவ், அதோட கலரே பாத்தீங்க அப்படின்னா நல்லா சேஞ்ச் ஆயிருக்கு. எந்த ஒரு கலரேஷனும் இதுக்கு வேண்டாம். கோல்டன் ப்ரௌன் ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் இதுல செட் ஆயிடும். சூப்பர்.
சார் சொல்லுங்க செல்வம். எங்களுக்கு செல்வம் வேணும், நேர்களுக்கு வேணும். அதெல்லாம் வர ஷோ பாருங்க, எல்லாத்தையும் ஒரே ஷோல சொல்ல கூடாது இல்ல. இப்போ நீங்க தானே சொல்ல ஆரம்பிச்சீங்க. அது அடுத்த ஷோல நான் சொல்றேன். இன்னும் நிறைய ப்ரோக்ராம்லாம் இருக்கு, நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. செல்வம் வந்து ஒரே வழியாலாம் வந்துடாது, அதுக்கு வந்து சில கான்செப்ட் இருக்கு. ஓகே, அதை மாதிரியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா தான், அதே மாதிரி வீட்டில் வந்து பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வர்றதுக்கு நம்ம துளசி மாடம் வைக்கணும் வீட்டில். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி டிப்ஸை தான் எதிர்பார்க்குறாங்க. டிப்ஸ் சாப்பாடு தானே நாங்கள் எல்லாரும் சமைச்சிடுவோம்பாங்க. இந்த அதை சார்ந்த நம்ம டிப்ஸ் கொடுக்குறோம் பாருங்க, இது மேலே தான் எல்லாருக்குமே ஒரு லைக்கிங் இருக்கும். அதுக்காக தான் நான் அதை வந்து இனிமேல் ஒவ்வொரு நாளும் ஒரு அதாவது அந்த காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்தப்ப நிறைய விதமான சித்தர்கள் பெரியவங்க பாரம்பரியமான விஷயங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் செல்வம் செழிப்புனா கொஞ்சம் நெஞ்செல்லாம் இருக்காது, ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கு சில வாஸ்து முறைகள் இருக்குது. அதெல்லாம் தான் நம்ம இப்போ வர ஷோவில் நம்ம பண்ண போகிறோம். சூப்பர், அதை நம்ம பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எனர்ஜி வர்றதுக்காக வீட்டில் துளசி மரம் வைக்கணும், துளசி செடி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இல்லாதவங்கலாம் சும்மா ஒரு வச்சுட்டு நம்ம வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அந்த மாதவிடாய் நாட்களில் வந்து அதை தொடக்கூடாது, அதை பக்கம் போகக்கூடாது. அவங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க வந்து அவங்க கையால் தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. ஸோ நீங்கள் துளசி செடி வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான விஷயங்களை நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிஜமாக சார் சொன்ன மாதிரியே வீடு வந்து ரொம்ப ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அல்வா எப்படி இருக்கு பாருங்க. சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. போதும் அன்பு சார், போதும், நம்ம சாப்பிடலாம். வா, அதோட கலர் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக சூப்பராக மாறி இருக்கு. பட் இதை வந்து நம்ம ஆற வச்சு சாப்பிட்டா தான் அதோட ஒரிஜினல் டேஸ்ட் நம்ம ஃபீல் பண்ண முடியும் இல்லையா? ஆமாம். வா, சரி, இன்னும் எவ்வளோ நேரம் நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். அந்த முந்திரி எல்லாம் கொஞ்சம் அதே சாப்பிடா பண்ணுறேன், இதுலேயே நம்ம வேகந்ததுனா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, அல்வா அப்படின்னாலே வந்து நம்ம கை எடுக்காமல் அதை வந்து கிண்டிகிட்டே இருக்கணுங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம அன்பு சார் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கனாலே தெரியும், அதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்காரு. ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகி அந்த அந்த நெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை தனியாக வந்து அப்படியே மேலே மிதக்குது. அந்த அளவுக்கு அந்த பக்குவம் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா அருமையான இந்த பாதாம் முந்திரி அல்வா. ஸோ கலர் என்னவோ போட்டது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு எல்லோ கலரில் வந்து பாதாம் பவுடர் போட்டோம். பட் அந்த அல்வா பார்த்தீங்கன்னா இப்போ தாங்க அந்த அல்வாவோட ஒரிஜினல் கலரே வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இது அழகாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இன்றைக்கி நம்மளோட ஹோட்டல் செக்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் முந்திரி அல்வா தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அது வந்து ரெடி ஆகிடுச்சு. இது அழகாக வந்து பிளேட்லேட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ நான் இப்போ வந்து டேஸ்ட் பார்க்க போகிறேன். ஸோ இப்போ டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதோட கலரே பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அன்பு சார் சாப்பிடவா? தாராளமாக. வேணுமா உங்களுக்கு? வேண்டாம்ல. ஸோ இது ஃபுல்லாகவே நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். நல்லா இருந்துச்சுன்னா நான் அப்படியே ஃபுல்லாக எடுத்துக்க போகிறேன். அப்போ சொல்கிறீங்களா இல்லையான்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர். ஸோ முந்திரி தாங்க ஃபுல்லாக இருக்குது, பாதாம்குள்ளே முந்திரி அப்படி இருக்குது. நான் டேஸ்ட் பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது. ஸோ அந்த இது பார்த்திங்க அப்படின்னா நல்லா நம்ம வந்து அது கிளறிட்டே இருந்தோம் இல்லையா? ஸோ அந்த முந்திரி வந்து நெய்யில் அப்படியே நல்லா கொஞ்சம் லைட்டாக முருகலாகி அந்த அல்வாவோட சேர்ந்து சான்ஸே இல்லை. அந்த பாதாமோட இது டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ சான்ஸே இல்லை. ஒரு ஸ்வீட்டு, ஒரு சூப்பர்பான அந்த சம்மர் சீசனில் ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி குட்டீஸ்க்கெலாம் பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பர்பான டேஸ்ட்டில் வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அதை பாதாம் அதை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சுகர் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது வந்து அந்த மஞ்சள் கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் வந்து அப்படியே போட்ட வேகத்துக்கு முந்திரி பருப்பு போட்டு அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு வச்சிடணும். முந்திரி பருப்பில் போட்டு அந்த பிளேட்டில் வந்து அந்த சாண்டில் எல்லோ அதை மாதிரி வரணும். இது கொஞ்சம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நல்லா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா பண்ணணுங்கிறதுக்காக பண்ணி உங்களுக்கு பண்ணுறேன்.
அப்படியே உடனடியாக பண்ணணும். 5 நிமிஷத்தில் பண்ணுறது தான் ஸ்வீட்டே. நீங்கள் அரை மணி நேரம் எடுத்து பண்ணுறதெல்லாம் ஸ்வீட்டே கிடையாது. அதுக்காக தான் இதை நான் நல்லா சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு திருப்பி ஒரு வாட்டி நல்லா சொல்கிறேன். இந்த ஏலக்காய் நெய் ஊற்றுறீங்க, ஏலக்காய் போட்டுறீங்க, அதுக்கப்புறம் பாதாம் போடுறீங்க பவுட்ரு, கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறீங்க. வாட்டர் மிக்ஸ் பண்ண பிற்பாடு சுகர் ஆட் பண்ணுறீங்க. பதன்னு கொதிக்குது. உடனே எடுத்து அந்த முந்திரி பருப்பு நிறையா தான் போடணும். குழந்தைங்களுக்காக நம்ம இதை செய்கிறோம். அதை போட்டுட்டு சாண்டில் எல்லோ அந்த கலர் வரும்போதே டக்குன்னு குழன்னு அப்படியே இருக்கும். அதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கட் பண்ணிங்கன்னா அழகான நீங்கள் எதிர்பார்க்குற பாருங்கள் டேஸ்ட்டு. இன்னும் நாக்கே உமிழ்நீர் வருது. அந்த பாதாம் முந்திரி அல்வா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இன்னைக்கு சூப்பரான டிஷ் தான் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் அன்பு சார். நாளைக்கு இன்னும் நிறைய டிஷ்ஷஸ் உங்ககிட்ட எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளோட ஹோட்டல் செக்மெண்ட்டில் பாதாம் முந்திரி அல்வா தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்துருப்பீங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதே மாதிரி நாளைக்கு வேற ஒரு சூப்பரான டிஷ்ஷோட நான் உங்களை வந்து வெயிட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப் லேகா. டாடா, பை பாய்.